ஓம் சாந்தி. டிசம்பர் 26, 2023. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இக்கல்வி நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கானது. இக்கல்வியில் சிறிதளவு தவறையேனும் செய்யாதீர்கள். நீங்கள் கற்காமல் உண்டும் உறங்கிக் கொண்டும் இருந்தால் பெருமளவு வருந்த நேரிடும். கேள்வி: தொடர்ந்தும் முன்னேறி செல்வதற்கு எந்த விஷயத்தில் நீங்கள் தந்தை பிரம்மாவை பின்பற்ற வேண்டும்? பதில்: தந்தை பிரம்மா அனைத்தையும் யாகத்தில் இட்டதை போன்று, அதாவது அவர் அனைத்தையும் அர்ப்பணித்ததை போன்று நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். தந்தையினால் சிவன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ருத்ர யாகத்தில் உங்கள் ஆகுதிகளை இடுவதே முன்னேறி செல்வதற்கான வழியாகும். அதாவது தந்தையின் உதவியாளர் ஆகுவதாகும். எவ்வாறாயினும் நீங்கள் என்றுமே நினைக்க கூடாது, நான் இந்த அளவு உதவி செய்தேன் அல்லது நான் இவ்வளவு கொடுத்தேன். தந்தையே அருள்பவர். நீங்கள் அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் அவருக்கு கொடுப்பதில்லை. பாடல்: நீங்கள் இரவை உறங்குவதிலும் பகலை உண்பதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனையும் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நான் உங்களுடனேயே பேசுகின்றேன். வேறு எவரும் இதனை கூற மாட்டார்கள். பல சாதுக்கள், புனிதர்கள், மகாத்மாக்கள் உள்ளனர். இன்னார் இன்னருக்கு சக்தி உள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள். அவரே அனைவருக்கும் தந்தையாவார். அவர் இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். உண்டும் அருந்திக் கொண்டும் நாள் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற, அதாவது பெருமளவு உறங்கிக் கொண்டிருக்கின்ற பல குழந்தைகள் உள்ளனர். அதனால் என்ன நடக்கும்? நீங்கள் வைரம் போன்ற உங்கள் பிறப்பை இழப்பீர்கள். மாயை உங்களை பல தவறுகளை செய்ய வைக்கின்றாள். மாயை உங்களை கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கச் செய்கின்றாள். உங்களை விழித்தெழச் செய்பவர் இப்பொழுது வந்துள்ளார். அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். முழு உலகிலும், குறிப்பாக பாரதத்திலும் அறியாமை உள்ளது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது தவறு செய்தால் பெருமளவு வருந்த நேரிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வருந்துவதால் எதுவும் நடைபெற முடியாது. இந்த கல்வி நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கானது. இதனை வேறு எவரும் கூற முடியாது. ஒரே ஞானத்தையே நீங்கள் இங்கும் கொண்டிருக்கின்றீர்கள் என்றில்லை. இது புதிய கல்வியாகும். ஆதி சனாதன தேவ தேவியர் தர்மம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. இங்கே பலரும் தேவிகள், அதாவது இறைவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பெண்கள் தேவிகள் என்றும் ஆண்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். எவ்வாறாயினும் நாங்கள் தேவ அந்தஸ்தை சத்திய யுகத்தில் பெறவே முயற்சி செய்கின்றோம். எனவே நிச்சயமாக சத்தியுகத்தை ஸ்தாபிப்பவரே அந்த அந்தஸ்தை பெற எங்களுக்கு உதவுவார். இங்குள்ள இந்த விஷயங்கள் மற்ற ஆன்மீக ஒன்றுகூடல்கள் அனைத்திலிருந்தும் வேறுபட்டவை. கடவுளை சர்வ வியாபி என்று கூறுபவர்களிடமும், அவர் பல அவதாரங்களை எடுக்கின்றார் என்று கூறுபவர்களிடமும் கூறுங்கள், கடவுள் சர்வ வியாபியாயின் அவதாரங்களை பற்றி பேசுபவர்களும் நிச்சயமாக கடவுளின் அவதாரங்களாகவே இருக்க வேண்டும். அச்சா, அவ்வாறாயின் எங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை கூறுங்கள். அவர்களால் உங்களுக்கு எதனையும் கூற முடியாது. பல வகையினர் உள்ளனர். மாயாஜால சக்தி உடையவர்களும் உள்ளனர். புதியதோர் ஆத்மா வரும்பொழுது அவர் தனது சக்தியை காட்டுகின்றார். ஒரு சமயத்தை ஸ்தாபிப்பதற்காக ஒரு புதிய ஆத்மா பிரவேசிக்கின்றார். எனவே அவரது பெயர் போற்றப்படுகிறது. இங்கே சக்தி என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவ் பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை பெற வந்துள்ளோம்.
இது உங்கள் இறை பிறப்புரிமை என்று கூறப்படுகிறது. நீங்களே கடவுளின் குழந்தைகள். சாதுக்களோ புனிதர்களோ மகாத்மாக்களோ தாங்கள் பாப்தாதாவின் குழந்தை என கூற மாட்டார்கள். நீங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களது முழு ஆஸ்தியையும் பெற விரும்பினால் தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். இங்கு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டவுடன் இக்கல்வியும் இதனை உங்களுக்கு கற்பிப்பவரும் மறைந்து விடுவார்கள். இந்த நேரத்திலேயே இந்த பிராமண குலம் உள்ளது. நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள். அவ்வாறாயின் பிரம்மா எப்பொழுது வந்தார்? பிரம்மா சங்கம யுகத்திலேயே வருவார், அப்படித்தானே? பிரஜாபிதா பிரம்மா உருவாக்குகின்ற பிராமணர்கள் பின்னர் தேவர்கள் ஆகின்றார்கள். பின்னர் அங்கே எந்த பிராமணர்களும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் தேவ குலத்திற்குள் செல்கின்றோம். பின்னர் ரிஷிகள் முனிவர்கள் போன்றோரினால் ஆரம்பிக்கப்பட்ட சமய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அந்த லௌகிக பிராமணர்கள் உள்ளனர். அவர்கள் துவாபர யுகத்தில் சிவாலயங்களை கட்டி பூஜிக்க ஆரம்பிக்கும் பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் பூஜிப்பவர்களாகி இருப்பார்கள். அந்நேரத்தில் பிராமண புரோகிதர்கள் ஆலயங்களுக்கு தேவைப்படுகின்றனர். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பூஜிப்பவர்கள் ஆகிவிட்ட பிராமணர்களும் கூட அந்த நேரத்திலேயே அதனை ஆரம்பித்திருக்க வேண்டும். அவர்களை பிராமணர்கள் என்று அழைக்க முடியாது. ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு முன்னால் நிச்சயமாக பிராமண புரோகிதர்கள் இருக்க வேண்டும். எனவே அந்த பிராமணர்கள் அப்பொழுதே வெளிப்பட்டிருக்க வேண்டும். இது விவரமான செய்தியாகும். உண்மையில் இது ஞானத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல. மன் மனாபவ் என்று மாத்திரமே ஞானம் கூறுகிறது. சிவ் பாபாவையும் ஆஸ்தியையும் மாத்திரமே நினைவு செய்யுமாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டால் இதனை நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் அனைவரும் லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடுவீர்களா? இல்லை, இந்த கல்வியும் உள்ளது. நீங்கள் சேவை செய்வது அதிகரிப்பதற்கு ஏற்ப நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். அதற்கு ஏற்ப நீங்கள் தங்க கரண்டியை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்கள். புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நீண்ட காலம் எடுக்கிறது. ஸ்தாபனை விநாசத்தின் பின்னரே இடம்பெறும். கலியுகத்தின் பின்னரே சத்தியுகம் இருக்கும். பூமி அதிர்ச்சி போன்றன தொடர்ந்தும் இடம்பெற்ற பொழுதிலும் எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படவும் வேண்டும். அப்பொழுது நாடகம் முடிவடையும். நாங்கள் இப்பொழுது பாபாவிடம் வந்து பின்னர் புதிய உலகிற்கு வருவோம். இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய நாங்கள் இந்த யஜ்யத்திற்கு உரியவர்கள் ஆகுவோம். 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததை போன்றே இந்த ருத்ர யாகத்தை சிவ் பாபா உருவாக்கி உள்ளார். இதுவே அனைத்து யாகங்களிலும் மிக பெரியது. உண்மையான பிராமணர்களாகி நீங்கள் இந்த யாகத்தை பராமரிக்கின்றீர்கள். அந்த பிராமணர்கள் ஜட பொருட்களால் ஆன யாகங்களை வளர்க்கிறார்கள். ஓர் அனர்த்தனம் இடம்பெறும் பொழுது அவர்கள் யாகம் வளர்க்கிறார்கள். சத்யுகத்தில் குருமார் போன்றோருக்கான அவசியம் இருக்க முடியாது. சத்கதிக்கான தேவை உள்ள இடத்திலேயே குருமார்கள் உள்ளனர். இப்பொழுது இங்கு பல குருமார்கள் உள்ளனர். பல வேதங்களும் சமய நூல்களும் இருந்த பொழுதிலும் பாரதத்தின் நிலைமை ஏன் இவ்வாறு ஆகிவிட்டது? நீங்கள் எழுதலாம், மனிதர்கள் அனைவரும் 5000 வருடங்களின் முன்னர் செய்ததை போன்றே இப்பொழுதும் ஆழமான கும்பகர்ண உறக்கத்தில் உள்ளனர். அனைவரும் உறங்க செல்கின்றனர். ஆனால் இது அறியாமை என்ற உறக்கமாகும். சத்கதியை அருள்வதற்குரிய குருமார் எவரும் இல்லை. இப்பொழுது ஒளியை ஏற்றுபவர் யார்? பரம்பிதா பரமாத்மா இல்லாமல் எந்த ஒளியும் இருக்க முடியாது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது பல குருமார்கள் உள்ளனர். இருப்பினும் ஏன் காரிருளும் துன்பமும் உள்ளன? சத்யுகத்தில் அதிக அளவு சந்தோஷம் நிலவியது.
இப்பொழுதே நீங்கள் கடவுளின் ஸ்ரீமத்தை பெறும் பொழுதே சந்தோஷம் இருக்க முடியும். ராவணனே பாரதத்தை தூய்மையற்றதாகவும் சந்தோஷமற்றதாகவும் ஆக்கினான். தந்தை கூறுகின்றார், இக்கொடிய எதிரியான காமத்தை வெற்றி கொள்ளுங்கள். தூய்மையாக இருப்பதற்கான சத்தியத்தை செய்யுங்கள். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் புதிய உலகிற்கு அதிபதிகள் ஆகுவீர்கள். இந்த குருமார்கள் என்றுமே உங்களை தூய்மையாகுமாறு கூறுவதில்லை. நீங்கள் இப்பொழுது பேரொளிக்குள் வந்துள்ளதால் நீங்கள் அவர்களிடம் சென்று கேட்கலாம், சந்தோஷமாக இருந்த பாரதம் ஏன் இப்பொழுது மிகவும் சந்தோஷமற்று உள்ளது? நீங்கள் மீண்டும் ஒருமுறை தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சந்நியாசிகள் உடனேயே தங்களது வீடுகளை துறந்து சென்று விடுகிறார்கள். சந்நியாசிகளை பற்றி கூறும் பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. தாம் தூய்மையாகுவதற்கே முயற்சி செய்வதாக அவர்கள் கூற மாட்டார்கள். உங்களது அனைத்துமே தனித்துவமானது. சந்நியாசிகள் அனைவருமே தூய்மையாக உள்ளார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்களின் ஸ்திதி உறுதியாகும் வரை அவர்களது புத்தியின் யோகம் தொடர்ந்தும் அவர்களது உறவினர்கள் நண்பர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. உங்கள் ஷரீரத்தையும் ஷரீர உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அதற்கு அதிக முயற்சி தேவை. அவர்களிடம் நீங்கள் எப்பொழுது துறவரத்தை மேற்கொண்டீர்கள் என்றோ அல்லது முன்னர் உங்கள் பெயர் என்னவென்றோ கேட்டால் அவர்கள் எங்களிடம் அக்கேள்விகளை கேட்காதீர்கள், அவற்றை ஏன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றீர்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் அதற்கு பதிலளித்த பின்னர் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் அனைவரையும் உடனடியாகவே மறந்துவிட்டீர்களா அல்லது அவர்களை சிறிது காலம் தொடர்ந்தும் நினைவு செய்தீர்களா? நீங்கள் யார்? நீங்கள் எவ்வாறு அனைத்தையும் துறந்தீர்கள்? நீங்கள் தனியாக இருந்தீர்களா அல்லது உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்ததா? அவர்களை நீங்கள் நினைவு செய்கின்றீர்களா? குறைந்தபட்சம் இவற்றை நாங்கள் அறிந்து கொள்வதற்கே கேட்கின்றோம். அவர்கள் கூறுவார்கள், ஆம், நான் அவர்களை நீண்ட காலத்திற்கு நினைவு செய்தேன். அந்த நினைவை நீங்கள் மிகவும் சிரமத்துடனேயே துண்டிக்கின்றீர்கள். ஒருவர் தனது வாழ்க்கையை பற்றி நினைக்கின்றார். நாங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்தாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையையோ அல்லது நாங்கள் கற்றுள்ள சமய நூல்களையோ மறந்துவிட்டோம் என்றில்லை. அவர் கூறுகின்றார், உயிருடன் இருக்கும் பொழுதே அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இதனை கிரகியுங்கள். நீங்கள் கடந்தவற்றை நினைத்து கொண்டிருந்தால் அவற்றில் பற்றை வைப்பீர்கள். முதலில் இந்த விஷயங்களை கேட்டு பின்னர் நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். மரணித்து வாழுங்கள். வேறு எவர் கூறுவதையும் கேட்காதீர்கள். எங்கள் முழு வாழ்க்கையை பற்றியும் எங்களால் உங்களுக்கு கூற முடியும். ஆம், இந்த உலகம் இப்பொழுது முடிவடையப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். நிலையங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கும். பாபா மம்மா என்று கூறுபவர்கள் பிராமணர்கள் ஆகின்றார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, ஆத்மாவே பேசுகின்றார். நீங்கள் யார் என்று உங்களிடம் கேட்கப்படுகிறது. நீங்கள் உடனடியாக ஆத்மாவான நானே கற்கின்றேன் என்று கூறுவீர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் அந்த அவயங்களின் மூலம் கற்கின்றீர்கள். ஆத்மாவும் ஷரீரமும் இருவேறு விஷயங்கள். ஆத்மா ஒரு ஷரீரத்தை எடுத்த பின்னர் அதனை நீக்குகின்றார் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அவர் சமஸ்காரங்களை கிரகிக்கின்றார். சத்யுகத்தில் ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையாகவும் புண்ணிய ஆத்மாக்களாகவும் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் பாவ ஆத்மாக்களாக இருக்கின்றோம். இது இப்பொழுது எங்கள் இறுதி பிறவியாகும். பரமாத்மா இப்பொழுது தன்னிடமுள்ள ஞானத்தை ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதர்கள் அனைவரும் இருளில் உள்ளனர். சமய நூல்கள் போன்றன அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. அது ஞானம் என்று அழைக்கப்படுவதில்லை. ஞானம் பகலும் பக்தி இரவும் ஆகும். நீங்கள் கேட்கலாம், கீதையை படைத்தவர் யார்?
அவர் எப்பொழுது வந்தார்? எப்பொழுது கீதை எழுதப்பட்டது? பாபாவும் தொடர்ந்தும் உங்களுக்கு கூறுவார். பின்னர் நீங்களும் இந்த விஷயங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் புத்தியில் கிரகிப்பதால் தொடர்ந்தும் முன்னேறி செல்வீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மாலையை பற்றிய உட்கருத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மாவே எல்லையற்ற குஞ்சமாவார். அதன் பின்னர் இரட்டை மணிகளான பிரம்மாவும் சரஸ்வதியும் உள்ளனர். படைப்பு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் படைக்கப்படுகிறது. இவர்கள் ஆதி தேவரும் ஆதி தேவியும் ஆவார்கள். இவர்களே சொர்க்கத்தை ஸ்தாபித்த பிராமணர்கள் ஆவார்கள். இதனாலேயே அவர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். இடையில் சூரிய வம்சத்தினராக ஆகிய 8 மணிகளும் உள்ளனர். அவர்கள் பெருமளவு உதவி செய்தனர். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். யாகத்திற்குள் நிச்சயமாக ஆகுதிகள் இடப்படுகின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். தாய்மார்கள் முன்னேறி செல்வதற்கு பாபா திறமையான வழிமுறைகளை உருவாக்கியுள்ளார். அவர் தன்னை அர்ப்பணித்தார் அல்லவா? ஆகவே தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். காந்திஜிக்கு உதவியவர்கள் தற்காலிகமான சந்தோஷத்தை பெற்றார்கள். அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தையாக இருந்தார். ஆனால் அவரோ எல்லையற்ற தந்தையாவார். இங்கே பாபா அனைத்தையும் தாய்மாரின் காலடியில் இடுவதால் முதல் இலக்கத்தை பெற்றார். குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உதவி செய்பவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவார்கள். நீங்கள் எவருமே நான் சிவ் பாபாவிற்கு உதவுகின்றேன் என்று நினைக்கக்கூடாது. இல்லை, சிவ் பாபாவே உங்களுக்கு உதவுகின்றார். ஓ, ஆனால் அவரே அருள்பவர். நீங்கள் எதனை செய்தாலும் உங்களுக்காகவே செய்கின்றீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருந்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சொர்க்கத்தை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். பாபாவே கூறுகின்றார், மன் மனாபவ். இல்லாதுவிட்டால் நீங்கள் எவ்வாறு உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள்? இதனை கணக்கெடுக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். நீங்கள் எதனையேனும் பாபாவிற்கு கொடுக்கின்றீர்கள் என்று நீங்கள் எவருமே நினைக்க கூடாது. இது சிவ் பாபாவின் யாகமாகும். அது தொடர்ந்துள்ளது. அது தொடர்ந்தும் இருக்கும். தந்தையின் உதவியுடன் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பாரதத்தில் மாத்திரமின்றி முழு உலகிலும் ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது உண்மையான பிராமணர்களாகிய உங்கள் இதயத்தில் உள்ளது. நாங்கள் மீண்டும் ஒரு முறை தூய்மையாகி பாரதத்தை சொர்க்கமாக்கி அங்கே ஆட்சி செய்வோம். நீங்கள் சிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் பாரதம் சொர்க்கமாகின்றது. எனவே சிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் நினைவு செய்யுங்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுதே தேவ சமுதாயத்தில் ஒருவர் ஆகின்றீர்கள். நீங்கள் விகாரத்தில் வீழ்வதால் உங்களில் உள்ள உண்மை முழுவதும் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. உங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தி கொண்டதால் நீங்கள் சபிக்கப்படுகின்றீர்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே வந்துள்ளேன். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் உங்களையே நீங்கள் சபித்து உங்கள் அந்தஸ்தையும் அழித்துக் கொள்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் புத்திகளால் அனைத்தையும் மறந்து விடுவதற்கு மரணித்து வாழுங்கள். ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரமே கேளுங்கள். உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காக உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள். 2. ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். ஓர் உண்மையான பிராமணராகி இந்த யாகத்தை பராமரியுங்கள்.
நன்றாக கற்று உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கவலையற்றவராக இருந்து ஒரு வெற்றி சுரூபமாக தந்தைக்கு நீங்கள் செய்கின்ற சேவையை உங்கள் புத்தி மூலம் அர்ப்பணிப்பீர்களாக. சில சேவைகள் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த சேவையை உங்கள் புத்தி மூலம் தந்தையிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். என்னுடையது என்ற உணர்வு எதனையேனும் கொண்டிருந்து நான் இதை செய்தேன் ஆனாலும் வெற்றி எதனையும் பெறவில்லை என்று எண்ணாதீர்கள். அது தந்தையின் சேவை என்பதால் அவர் நிச்சயமாக அதனை செய்வார். உங்கள் முன்னால் தந்தையை வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் சதா கவலையற்றவராகவும் வெற்றிகரமானவராகவும் இருப்பீர்கள். பலவீனமான எண்ணங்கள் என்னும் விதைகளை என்றுமே விதைக்காதீர்கள். நீங்கள் சேவை செய்வதாகவும் ஆனால் தந்தையின் உதவியை பெறாததால் ஒருவேளை நீங்கள் தகுதியற்றவராக இருக்கலாம் எனவும் எண்ணாதீர்கள். இந்த எண்ணங்கள் வீணானவையும் உங்களிடமிருந்து வெற்றியை தொலைவில் எடுத்தும் சென்றுவிடும். ஸ்லோகம். விழிப்புணர்வு என்னும் ஜுவாலை சதா ஏற்றப்பட்டிருப்பவர்கள் மட்டுமே பிராமண குல தீபங்கள் ஆக முடியும். ஓம் சாந்தி.